அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை துதி ஆராதனை. கர்த்தருக்கு நாம் துதிகளை சொல்லுவதற்கு, நன்றிகளை சொல்லுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்த இந்த ஆராதனை. கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை அளவில்லாதது. அவருடைய கிருபை அளவில்லாதது. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் குடும்பங்களாக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இந்த காலை வேளையில் நாம் வாழ்த்துக்களை சொல்லுவோமா? கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயத்திலே இருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நமக்கு பதில் தருகிறவர். ஆகவே நாம் எத்தனை முறை அவருடைய சமூகத்தில் வந்தாலும் அவருடைய அன்பின் கரம், அவருடைய அன்பின் நேசம், அவருடைய அன்பின் தயவு நம்மோடு கூட இருக்கிறது. நம்மை பாதுகாக்கின்றவர், நமக்கு உதவி செய்கின்றவர், நம்முடைய எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் நமக்கு துணையாக இருப்பவர். அவருடைய கிருபை மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதது. அவருடைய கிருபையை எண்ணி நாம் அனைவரும் பாடல் தாளிலே உள்ள முதலாவது பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடலாம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்த ஹல்லேலூயா. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம்.
நடத்தினார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. திட நம்பிக்கை தைரியம் தந்து நம்மை தேர்ச்சி நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்து வீரநேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்து வீரநேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நித்திய தேவன், சதா காலமும் நம்மோடு இருப்பவர். நித்திய தேவனா சத்தியவரனா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்தியவரனா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவருடைய அன்பின் கரம் நம்மோடு கூட இருந்தது. அவர் திட நம்பிக்கையை நமக்கு தந்தார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது. ஆகவே ஆண்டவரை நாம் துதித்த வண்ணமாக பாடல் எண் 3 பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நேற்று மாறாதவர் என்பதற்கு உயிரோடு எழுந்தவர், என்று மாறாதவர் என்பதற்கு நம்மோடு இருப்பவர், நாளையும் மாறாதவர் என்பதற்கு அவர் வரப்போகிறவர். நம் எல்லோரையும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் புத்திரராய் மாற்றி அவரோடு கூட என்றும் வாழ்வதற்கு உதவி செய்கின்ற தெய்வம். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவரை துதிக்கிறோம். மனிதனுக்கு நன்றி சொல்லவில்லை. ஒருவேளை ஒரு மனிதன் நமக்கு ஒரு உதவி செய்துட்டா பார்க்கும் பொழுதெல்லாம், பிரதர், சார், நீங்கள் செய்த உதவியை நாங்கள் மறக்க முடியாது. எத்தனை தடவை சொல்கிறோம்? நாம் பிறந்தது முதல் இதுவரைக்கும் ஆண்டவர் ஒன்றும் குறைவில்லாமல் அவர் நமக்கு செய்த நன்மைகள் எத்தனை ஆச்சரியம். நமக்குள் இயங்குகின்ற உறுப்புகள் ஒருவேளை வெளியே தெரியாமல் நம்முடைய சரீரத்துக்குள் எத்தனை உறுப்புகள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அவருடைய கிருபையிலான ஒன்று நினைச்சாது நடக்காது. அவ்வளவு நல்லவர் அவர், அவ்வளவு நல்லவர். அவருடைய கிருபை அத்தனை பெரியது. அவருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கின்றோம். அவருடைய அன்பினாலே நாம் நிலைத்து நிற்கின்றோம்.
ஆகவே அவரை பாடி மகிழ்ந்து துதித்து போற்றுவது நமக்கு கிடைத்த பாக்கியம். ஆண்டவர் என்றும் மாறாதவர். பாடல் எண் 3. கைத்தட்டுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி. நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலான் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலான் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆண்டவர் நல்ல மருத்துவர், நமக்கு உதவி செய்கின்றவர், மன்னாவை தந்து நம்மை தேற்றுகிறவர். பாவநோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராயிடுவார். பாவநோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராயிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாக இருக்கிறார், எதுக்கும் நான் கலங்க மாட்டேன். அவரே என் காவலாளி, அவரே என் துணை, அவரே கேடகம். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே.
மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே, நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாருங்கள், இன்னும் நிறைய பேர் இறுக்கமாகவே இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மகிழ்ந்து இருப்பது எத்தனை பாக்கியம். நீங்க மகிழ்ச்சியோடு பாடி பாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது பவுலும் சீலாவும் கட்டுகளில் இருந்தார்கள், துன்பத்தின் நடுவில் கடந்து சென்றார்கள். சரீரமெல்லாம் காயம். அவர்களுடைய காயத்தின் நடுவிலே கால்களும் கரங்களும் கட்டப்பட்ட நிலையிலே கர்த்தரை துதித்து மகிழ்ந்து பாடினார்கள். கட்டுகள் அறுந்து போயிற்று. ஹல்லேலூயா. நாம் துதித்து இப்போ பாடும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கின்ற கட்டுகள் மாறும். நான் எப்பொழுதுமே ஒரு காரியம் சொல்லுவேன், எப்போ நம்ம பாட்டு பாட ஆரம்பிக்கிறோமோ அப்பவுமே கர்த்தர் நம்முடைய கட்டுகளை எல்லாம் அறுத்து நம்மை விடுதலையாக்கி அவரை ஆராதிப்பதற்கு வைத்து விடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராதனையின் நடுவிலே மகிமைப்படுகிறவர். பார்வோன் முன்பதாக மோசையும் ஆரோனும் நின்ற பொழுது ஒரே ஒரு காரியங்களை சொல்லுவாங்க. பார்வோன்ட்ட போய் சொல்லுவாங்க, என் ஜனங்களை அனுப்பிவிடு, என் ஜனங்களை அனுப்பிவிடு. எதுக்கு அப்படி சொல்லி கேட்பார். கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே பார்வோன் சொல்லுவான், இல்லை இங்கேயே ஆராதிங்க, நான் உங்களுக்கு ஒரு இடம் தர்றேன். இல்லை, எங்கள் தெய்வத்தை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இது விடுதலையின் ஆராதனை நேரம், இது மகிழ்ச்சியின் ஆராதனை நேரம். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த கடைசி சரணத்தை, நேசர் என்னோடு என்றும் ஜீவிக்க நான் இனி கலங்க மாட்டேன், எனக்கு பயமில்லை, எனக்கு பயமில்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவே. என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. அடுத்த பாடல், நான்காவது பாடல், ஒரு பழைய பாடல். சரிதானா? ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் இந்த பாடலை கருத்தை உணர்ந்து மிகவும் நேர்த்தியாய் பாடுவார்கள். அவ்வளவு அர்த்தம் நிறைந்த ஒரு பாடல். பாரீர் அருணோதயம் போல் நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ளணும், நம்ம பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். அருமையான தம்பி தங்கைமார், வாலிப தம்பி தங்கைமார், தம்பிமார், குழந்தைகள் பாடல் தாள் வைத்திருக்கின்றவர்கள், இந்த பாடல் அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம், பெரியவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆகவே இந்த பாடலை நாம் கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து வீடுகளிலே பாடுவோம். இப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்தி எங்களோடு இணைந்து பாட நீங்கள் ஆவணம் செய்ய அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் கை தட்டுவோம் உற்சாகமாய். அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ.
சிரகாசம் சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ காட்டு மரங்களில் கேச்சிலை போல் எந்த நேசரதோ நிற்கிறா காட்டு மரங்களில் கேச்சிலை போல் எந்த நேசரதோ நிற்கிறா நாம போற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம் நாம போற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம் இயேசுவே ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவோ லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ அவர் இடது கையின் தலையின் கீழ் வலக்கரத்தாலே என்னை தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. கையன் தலைக்கே வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையன் தலைக்கே வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே அப்பநேசரே சாரோனின் ரோஜாவோ லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. என் பிரியமே ரூபவதி, என் அழைத்திடும் இன்ப சத்தம் உங்கள் காதுகளில் தொனித்திடுது. அவர் சமூகத்திலே பாடி மகிழ்ந்திடுவோம். பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அமன். அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. அமன். இயேசுவே அப்பநேசரே சாரோனின் ரோஜாவோ லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாளியே வா என்று அழைக்கின்ற சத்தம் எப்பொழுதும் என்னை அழைக்கின்றது. நானும் செல்வேன் அவருடனே. நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேனே அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேனே அந்நேரமே. இயேசுவே அப்பநேசரே சாரோனின் ரோஜாவோ லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இந்த பாடல் ஒரு பெண்டகாஸ்டல் சர்ச்சில் பாடினாங்க. அந்த சர்ச்சுக்கு நான் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டர்
என்னை ஒரு பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சுட்டு அவருடைய அவங்க பாணியில் வர்ஷிப் ஆரம்பிச்சது, ஆராதனை ஆரம்பிச்சது. இந்த பாடல் பாடிக்கொண்டு இருந்தாங்க. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட் அழகாக போட்டிருக்கிறாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அழகாக கீழே அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பாடல் பாடின பொழுது அப்படியே கரங்களை தட்டினாங்க பாருங்க. கரங்களை தட்டி கொண்டே இருக்கும் பொழுது எனக்கும் ஒரு அச்சம் வந்து விட்டது. ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படியே ஆக்ஷனில் ஆகிட்டாங்க. ஆமாம், அவங்க அப்படியே எனக்கு ஒரு பயம், பறந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி. பறந்து போயிட்டா நான் மட்டும்தாங்க உட்காந்துருக்கணும், எல்லோரும் போயிடுவாங்க. அவ்வளோ அழகாக உற்சாகமாக பாடிட்டு இருந்தாங்க. நம்மளும் கரங்களை தட்டி பாடுவோம். முதல் சரணம் ஐயாமார், இரண்டாவது சரணம் நீங்கள். அந்த பல்லவி எல்லாரும் சேர்ந்து, சரிதானா? ரைட். சரணம் காட்டு மரங்களில் கிச்சிலி போல் ஐயாமார். அடுத்த ஸ்டான்ஸா என் பிரியமே ரூபவதி நீங்கள். பல்லவி நம்ம எல்லாரும் இயேசுவே ஆத்மனேஸ்வரர் எல்லாரும் சேர்ந்து. ஆமாம், எல்லாரும் கை தட்டு உற்சாகமா, எல்லாரும் 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 கர்த்தர்களை மகிமைப்படுத்து. ஆமாம் ஆமாம். கட்டும் மரங்களுக்கு உற்சாகமாய் இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் நீலை புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. திரியமே என்பவதி என எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. பாரேரருண்டோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, பாரேரருண்டோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தி சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து அல்லேலூயா பாடி அவரை துதித்து போற்றப் போகிறோம். ஆகவே எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வண்ணமாக ஜீவன் கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுவோம், சுகம் தந்தவருக்கு நன்றி சொல்லுவோம், பலவீனமான காலங்களில் பலன் கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுவோம்,
சுகவீனமான நேரங்களிலே சுகம் தந்தவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரயாணங்களில் ஆபத்து நேரிட்ட பொழுது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்தவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் படைத்த இந்த வெற்றியினால் இந்த நாளிலே நம்ம கூடி வந்து அகமகிழ்ந்து அவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். எல்லாரும் இந்த பாடல் தாளில் உள்ள 5வது பாடலை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி துதி பாடலாக, நன்றி பாடலாக இந்த பாடலை நாம் பாடுவோம். Thank you, Jesus. நன்றி. Amen. Amen. Thank you, Jesus. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் அவன் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. என்று அகமகிழ்வோம். எல்லாரும் ஆண்டவர் நன்றி சொல்லு, எல்லாரும் ஆண்டவர் நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றமே. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி ஆமென். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, அமன், வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா
என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தலைமுறை தலைமுறையாக நம்மை நடத்தி வருகிறவர், காலங்கள் தோறும் நமக்கு உதவி செய்கிறவர். அவருடைய அன்பு மாறாதது. நம்முடைய நாவை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த துதி ஆராதனையிலே உம்மை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம், உம்மை துதித்து போற்றிக் கொண்டிருக்கிறோம். போற்றுதற்குரியவர் நீர் ஒருவரே, துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் நீர் ஒருவரே, துதிகளின் நடுவிலே பிரியப்படுகிறவர் நீர் ஒருவரே, துதிக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. என் ஜனங்களை நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லுவதற்கு, அவர் செய்த அதிசயங்களை சொல்லுவதற்கு, அவர் செய்த நன்மைகளை சொல்லுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது. அவருடைய மாறாத அன்பை எண்ணி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உங்க அன்பு எத்தனை பெரியது, எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபை நான் சூட்டும். ஆமென். ஆண்டவரே, போற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபை ஒளி சூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து துதி மிகுந்தேர தோத்தரிதே நாமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர தோத்தரிதேனமே இதயமே உள்ளமே மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேத்து நாள் வரையான் உம்மை தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார், பிள்ளைகளை பாதுகாத்தார், அவருடைய படிப்புகளிலே உதவி செய்தார், கைட்டு செய்த தொழிலை ஆசீர்வதித்தார், வியாபாரத்தை ஆசீர்வதித்தார். நாம் செய்த ஆசிரியர் பணி, மருத்துவ பணி, நாம் செய்த கைகளின் பிரயாசங்கள், விவசாயங்கள் மற்றும் என்னென்ன பணிகளை கையிட்டு செய்தோமோ அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இல்லை என்கின்ற நிலையை மாற்றி எல்லா உயர்வுக்கும் நம்மை உயர்த்தியவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய அன்பின் கரம் நம்மை அரவணைத்துக் கொண்டது, அவருடைய அன்பின் கரம் நம்மை பாதுகாத்துக் கொண்டது, அவருடைய அன்பின் கரம் நமக்கு துணை செய்தது, அவருடைய அன்பின் கரம் நமக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருந்தது. அவரே நமக்கு தாயாய் தந்தையாய் இருந்தார், அவரே நமக்கு போதுமானவராக இருந்தார். பலவீன காலத்திலே பலன் தந்தார், சுகவீனமான நேரத்திலே சுகம் தந்தார். எங்கே சென்று ஆறுதல் தேடுவோம் என்ற பொழுது ஆறுதல் தந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆறுதல் தந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆறுதல் செய்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், அரவணைத்துக் கொண்ட கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நேரம் இது, தெய்வத்துக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம் இது, ஜீவனுள்ள தெய்வத்துக்கு மகிமையுள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம் இது, நன்றி சொல்லுகின்ற நேரம் இது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான்
துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் ஆண்டவரை மகிமையோடு எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாயை திறந்த ஆண்டவரே, உடைய அன்பு எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. நான் தடுமாறிய பொழுது என்னை ஓடோடி வந்து தூக்கி சுமந்து பாதுகாத்துக் கொண்டீரே. நான் திகைத்த பொழுது திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று என் கரத்தை பிடித்து தூக்கிவிட்டீரே. உடைய அன்பின் கரம் எத்தனை பெரியது சுவாமி. ஒரு தாய் தேற்றுவது போல என்னை தேற்றினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது சொல்லுவோம். ஒரு தாய் தேற்றுவது தேற்றுவா மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்த்தாரே. மார்போடு அணைத்தாரே மனக்கவலை தீர்த்தாரே. ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனக்கவலை மாற்றினவர், மனபாரங்களை போக்கினவர், தனிமையில் இருந்து கண்ணீர் வடித்த பொழுது நம்முடைய கண்ணீரை துடைத்தவர், ஒரு தந்தை போல தோளில் சுமந்து, ஒரு தாயை போல நம்மை ஆற்றி தேற்றி நமக்கு உதவி செய்த தெய்வம் அவர் ஒருவரே. மனிதர்கள் நம்மை தூற்றினாலும், மனிதர்கள் நம்மை வசைப்பாடினாலும் அவருடைய நேசக்கரம் நம்மை ஆறுதல் படுத்தியது. அவருடைய நேசக்கரம் நமக்கு உதவி செய்தது. தனிமையில் தவித்த பொழுது, ஏன் இந்த தனிமை என்று கதறிய பொழுது, தனிமையில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருந்தவர் நம்முடைய ஆண்டவர். கலங்கிற நேரங்களிலே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்தவர். பாதையில் இடர்பாடுகள் வந்த பொழுது நம்முடைய பாதைகளை சரி செய்தவர். தோல்விகளை கடந்து சென்ற பொழுது உனக்கு வெற்றி உண்டு என்று உயர்ந்த நிலையில் நம்மை கொண்டு வைத்தவர். எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று உதவிக்காக அழைத்த பொழுது, நானே உதவி செய்யும் கர்த்தர், நான் உன்னோடு இருந்து உன்னை உயர்த்துவேன் என்று நமக்கு உதவி செய்தவர் அந்த தெய்வம் ஒருவரே.
அந்த தெய்வம் ஒருவரே. அவருக்கு நன்றியோடு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். நன்றியோடு அவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Amen. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹalleluya. 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 ஆம் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கவலையோடு வந்திருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரிடத்திலும் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை இப்பொழுது தொடும்படிக்காக ஜெபிக்கிறோம். கட்டுகளோடு இருக்கின்றவர்கள், பலவிதமான தேவைகளோடு இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்புள்ள கரம் தொடும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீ சுகமாயிரு, உன் விசுவாசம் பெரியது, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று நீர் எங்களை தேற்றுவதற்காய் தோத்திரம். கர்த்தாவே, ஆலயத்தின் மூலைகளிலே, ஆண்டவரை ஆலயத்தின் நடுவிலே, ஐயோ எனக்கு என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் இல்லையா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை நிறைவேற பண்ணி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நீர் சொல்லுவதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த கால வேளையில் அற்புதங்களை காண செய்யும். இந்த துதியின் ஆராதனை ஒரு விடுதலையின் ஆராதனையாக நீ தந்ததற்காக தோத்திரம். சரீரத்திலே பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், சரீரத்திலே கட்டுகளோடு கூட இருக்கிறவர்கள், சரீரத்திலே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலை செய்வீராக, கர்த்தர் விடுதலை செய்வீராக. விடுதலை தருகின்ற கர்த்தாவே, உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம். குடும்பத்தின் காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அவருடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். ஒருவேளை ஆண்டவரே, இந்த காலை வேளையில் குழந்தை செல்வத்திற்காய் காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள், திருமண காரியத்திற்காய் காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள், வாழ்க்கையின் பலவிதமான உயர்வுகளுக்காய் காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள், வேலை வாய்ப்புக்காய் காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அற்புதத்தை செய்ததற்காய், அதிசயங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அதிசயங்களை செய்துவிட்டபடியினாலே உமக்கு கொடானு கொடி தோத்திரம், உமக்கு கொடானு கொடி தோத்திரம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கனமும் துதியும் புகழும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். உட்காரும். இந்த காலை வேளையிலே கடவுளின் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளின் திருவசனத்தின் தலைப்பு நல் ஆசிரியர் இயேசு. இயேசு நல்ல ஆசிரியர். Jesus is a good teacher. அவர் நல்ல ஆசிரியர். செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் ஆசிரியர்களுடைய
தினம். ஆசிரியர்கள் சமுதாயத்தை அவர்கள் மேன்மைப்படுத்துகின்றவர்கள், கல்வியை கற்றுக் கொடுக்கின்றவர்கள். கல்வி பணி முக்கியமான பணி. இயேசு தாம் வாழ்ந்த காலத்தில் 3 சிறப்பான பணிகளை செய்தார். ஒன்று, அருளுரையாற்றும் பணி, ப்ரீச்சிங். அடுத்து கற்றுக் கொடுக்கும் பணி, டீச்சிங். அடுத்து மருத்துவ பணி, ஹீலிங் மினிஸ்ட்ரி. இந்த பணியை இயேசு தாம் வாழ்ந்த காலத்தில் செய்தார். கற்றுக் கொடுப்பது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு மிகவும் முக்கியமாக வைத்திருந்தார். ஆகவே சமுதாயத்தில் கற்றுக் கொடுப்பது மிகவும் முக்கியமான காரியம். வில்லியம் ட்ரெஸ் லீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், கல்வியின் நோக்கம் வாழ்வின் வளர்வை உருவாக்குவது அல்ல. கல்வியின் நோக்கம் வாழ்வின் வளர்வை உருவாக்குவது அல்ல. அப்போ எதுக்கையா கல்வி என்று அவரிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், கல்வியின் நோக்கம் பண்பட்ட நல்ல மனதை உருவாக்குவது. பண்பட்ட நல்ல மனதை உருவாக்குவது தான் கல்வி. கரடு முரடான உள்ளங்களை மிகவும் கனிவான உள்ளமாக மாற்றுவது தான் கல்வி பணி என்று அவர் சொன்னார். சீனாவின் பழமொழி ஒன்று சொல்கிறது, கல்வியற்ற குழந்தைகள் சிறகு இல்லாத பறவைகள் போன்று. கல்வி இல்லாத குழந்தைகள் சிறகு இல்லாத இறகுகள் இல்லாத பறவைகள் போன்றது என்று எழுதுகிறார். நெல்சன் மாண்டலே என்பவர் சொல்லுகிறார், உலகத்தில் மாற்றத்தை உருவாக்குவது, உலகத்தில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வருவது கல்வியால் மட்டுமே முடியும் என்று சொல்லுகிறார். கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் விதமாக சொல்லுகிறார், கல்வியின் வேர் கசக்கும், ஆனால் கல்வியின் கனி இனிக்கும் என்று சொல்லுகிறார். வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 5, 6, 7 அதிகாரங்களை படிக்கும் பொழுது இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஆசிரியர்களுடைய பணி மிகவும் உன்னதமான பணி. அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. தம்பி, அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. அப்போது கேச்சம் ஸ்கூல் வாசலில் போய் நின்னார். நின்ற உடனே அதை ஒரு குறும்புக்கார சிறுவன் பார்த்து கொண்டிருந்தான். கேச்சம் இங்கே நிற்கிறாங்க, நம்ம எல்லோரும் அங்கே இருக்கிறோமே என்று யோசித்தான். அவன் அங்கே தன்னுடைய கேச்சமை போய் வாட்ச் பண்ண ஆரம்பித்தான். அங்கே ஏவோ வந்தார். ஏவோ வந்த உடனே அவருக்கு ஒரு சால்வு போட்டு கூப்பிட்டு போனார். பையன் பார்த்தான், ஓ நம்ம கேச்சம் தான் பெரியவர் நினச்சோம், அவருக்கு மேலே இந்த ஏவோ பெரியவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்தது டிவோ வந்தார். டிவோவை பார்த்த உடனே ஏவோவும் கேச்சமும் வேகமாக ஓடி போய் அவருக்கு சால்வ் போட்டு அவரை கூட்டு கொண்டு மேடையில் வச்சார். இந்த சிறுவன் யோசித்தான். என்ன யோசித்தான் தெரியுமா? கேச்சமை விட ஏவோ பெரியவர் நினச்சோம், இப்போ ஏவோவோட யார் பெரியவராக இருக்கிறாரு? சிஓ பெரியவராக இருக்கார், டிஓ பெரியவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்தது சிஓ வந்து விட்டார், சீஃப் ஆஃபீஸர் வந்து விட்டார், எஜுகேஷன் ஆஃபீஸர். அப்போது டிஓவும் ஏஓவும் கேச்சமும் ஆசிரியர் எல்லாரும் ஓடி போகிறாங்க. அவரை போய் ஷால் போட்டு வரவேற்று வர்றாங்க. இந்த குறும்புகார சிறுவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். யோசித்து கொண்டிருந்த பொழுதே ஒரு காரியம் நடந்தது. அங்கே வந்த சிஓ கூட்டத்தை முடித்து விட்டு
வேகமாக இறங்கி வந்தார் ஸ்டேஜை விட்டு. அப்பொழுது கேச்சம் சொன்னார், நான் இந்த ஊரில் இங்கே ஒருவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே கேச்சம் முன்னாடி கூட்டு போனார். இந்த குறும்புக்கார சிறுவன் யோசித்தான், நம்ம கேச்சம் பெரியவன் யோசித்தோம், ஏவோ பெரியவன் யோசித்தோம், டிவோ பெரியவன் யோசித்தோம், சிவோ பெரியவர் இது தெரிகிறது. நாமும் யாராக மாறிடணும், சிவோவை மாறிடணும். ஏன்னா எல்லாரும் அவருக்கு பின்னாடி போகிறாங்க. அவர் ஒரு இடத்திலே ஒருவரை பார்க்க வேண்டும் என்ற உடனே அவருக்கு வழிகாட்டி எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சிறுவனும் அவர்களுக்கு பின்னாடி போனார். அந்த ஊரின் ஒரு சிறிய தெரு, அந்த தெருவிலே ஒரு சிறிய வீடு, அந்த வீட்டுக்குள்ளே கேச்சம் எல்லாரையும் கூப்பிட்டு போனார். சிவோ உள்ளே போன உடனே கட்டிலில் ஒருவர் வயதான முதியவர் படுத்திருந்தார். பார்த்த உடனே சிவோ அவருடைய காலை தொட்டு வணங்கினார். இப்போ சிவோ சொன்னார் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து, இது யார் தெரியுதா? எனக்கு முதல் வகுப்பு கற்றுக் கொடுத்த ஆசிரியர். இவரால் தான் நான் இன்றைக்கு யாராக மாறி இருக்கிறேன், சிவோவை மாறி இருக்கிறேன். உடனே அந்த மாணவன் யோசித்தானா, நான் யார் யார் பெரியவர் என்று நினைத்தேன், அதை காட்டிலும் ஆசிரியர்கள் தான் யார் பெரியவர்கள், அவர்கள்தான் சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்று தன்னை ஆசிரியர் பணிக்க அர்ப்பணித்தானாம். அன்புக்குரிய தம்பிமாரே, கற்பிக்கும் பணி கடவுள் தம் ஜனங்களை அவர் நல்ல மனநிலையிலே ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு தருகின்ற நல்ல ஒரு பணி இந்த கல்வி பணி. இயேசு நல்ல ஆசிரியர், இயேசு நல்ல ஒரு ஆசிரியர். அவரிடத்திலிருந்து நாம் சில நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக இயேசுவின் அந்த பணியிலே அவர் சிறந்த பணியாளர் என்பதை அவர் கற்றுக் கொடுத்ததின் மூலமாக அவர் வெளிக்காட்டினார். இயேசு நல்ல ஆசிரியர், அவர் அருமையாக கற்றுக் கொடுப்பவர், அருமையாக கற்றுக் கொடுப்பவர். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கற்றுக் கொடுக்கும் ஒரு உன்னதமான மாண்பை நமதில் பார்க்கலாம். என்ன சொல்கிறார் பாருங்கள். மனிதன் உலக வாழ்வுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதனை அங்கே உற்சாகப்படுத்துவதற்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஓமைகள் மூலமாக, அடுத்த உருவகங்கள் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதோடு மட்டுமல்ல ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. யான் நீங்க வீணா கவலைப்படுறீங்க? ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவர் சில எளிமையான உபமானங்களை கொண்டு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மனிதன் அனுதின வாழ்வுக்காக வேதனைப்படுகிறார், கவலைப்படுகிறார். ஆகவேத்தான் இயேசு சொன்னார், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை இந்த கால வேளையில் என் அன்புக்குரியவர்களே கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகளை ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், வாழ்ந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் உலக வாழ்வின் காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள். இந்த கால வேளையில் என் அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நாம் அனுதின வாழ்விலே பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். உங்கள் கவலைகளை கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் கடவுளின் ராஜ்யத்தை தேடுங்கள். உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுப்பார். ஆகாயத்து பட்சிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் அங்கே கவனிக்கிறவர் உங்களையும் கவனிப்பார். அவர் கற்றுக் கொடுத்தார். நல்ல ஆசிரியர். உலகத்தின் மக்களுக்கு, உலகத்தில் தொய்ந்து போன ஜனங்களுக்கு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இயேசு நல்ல உவமானங்களை கொண்டு கற்று கொடுத்தார். இந்த வேளையிலே ஆண்டவரின் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். கவலைப்படாதிருங்கள்.
இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் படைத்த படைப்புகளை பாருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். கவலைப்படுகிறதினாலே ஒருவன் தன் சரீர அளவோடு எதை கூட்டுவான்? ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? முடியாது. ஒரு ஜான் கூட கூட்ட முடியாது. கர்த்தர் நம் கவலைகளை மாற்றுகிறவர். எல்லாவற்றுக்கும் உணவு கொடுக்கின்ற ஆண்டவர் உங்கள் தேவைகளையும் சந்திப்பார். கவலைப்படாதீர்கள். பாடுவோமா? தெரிந்த பாடல், எல்லோருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலிலே ஒரு சரணத்தை பாடுவோம். கவலையில்லாரூதலும் கங்குளில் என் ஜோதியும் கஷ்ட நோய்படுக்கையிலே கை கண்ட வில்லமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மீகும் எவ்வோலையில் துணை இயேசுவே அணியுமாவரணமோ ஆனமோ செங்கோலமோ பேனையாயும் மீட்பருமன் பிரியமத்தி யஸ்தனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மீகும் யோவோலையில் துணை இயேசுவே. இயேசு கற்றுக் கொடுத்தார். நல்ல ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். உலக மனிதர்களின் அனுதின கவலையை போக்குவதற்கு அவர் இயற்கையை காண்பித்து கற்றுக் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசிரியராக இருந்து கற்றுத்தருகிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கின்ற பொழுது 11வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இயேசு அடுத்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 44வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், மன்னியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 18வது அதிகாரத்திலே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுவார். பேதுரு இயேசுவிடத்தில் வந்து கேட்பார். மத்தேயு 18:21, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பார். இயேசு சொல்வார், 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று சொல்லுகிறேன். அதற்கு பின்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லுவார். ஒரு மனிதன் ஒரு ராஜாவினிடத்தில் கடன்பட்டான், பெரிய கடன்காரன். அவனுக்கு அங்கே அந்த கடனை தீர்ப்பதற்கு வழி இல்லை. ராஜாவினிடத்தில் வந்தான், ஐயா, என் கடனை தீர்ப்பதற்கு எனக்கு அங்கே நிவர்த்தி இல்லை, மன்னிக்கணும்னு சொல்லி கேட்டான். அவன் மன்னித்து விட்டான். இந்த பெரிய கடன்பட்ட மனிதன் தன்னிடத்தில் ஒரு சிறிய கடன்பட்ட மனிதனை அங்கே சந்திப்பான். சந்திக்க பொழுது அவனை பார்த்து கேட்பான், எப்பா, நான் உனக்கு கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கலையான்னு கேட்பான். என்ன செய்தானாம் பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவன் அங்கே துன்பப்படுத்தி அவனை தண்டித்து அவனுக்கு அநேக தீமைகளை செய்தான். இந்த செய்தி அரசனுக்கு போகிறது. ராஜாவே, நீ ஒரு பெரிய கடனுக்காரனுக்கு மன்னித்தீர், அவனிடத்தில் சிறிய கடன்பட்ட மனிதனுக்கு அவன் மன்னிக்க மறந்து விட்டான்,
கோபம் வந்தது அரசனுக்கு. அவனை போய் அழைத்து வர சொன்னார். சொன்ன பிறகு அவன்கிட்ட கேட்டார், எப்பா நான் உனக்கு இவ்வளோ பெரிய கடனை மன்னித்தேனே, நீ உன்னிடத்தில் கடன்பட்ட ஒரு சின்ன மனிதனை மன்னிக்க முடியவில்லையே என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார் 33வது வசனத்திலே, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலையாட்களுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். இயேசு கர்த்தருடைய ஜெபத்தில் கற்றுக் கொடுத்தார். உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் உங்கள் குற்றங்களை மன்னிப்பது போல நீங்களும் பிறர் குற்றங்களை மன்னியுங்கள். அன்புக்குரியவர்களே, கற்றுக் கொடுக்கும் நல்ல ஆசிரியர் இயேசு. அவர் உலக கவலையோடு வாழுகின்ற மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், கவலைப்படாதிருங்கள் என்று. அதோடு மட்டுமல்ல, மனித சமுதாயத்திலே மன்னிக்க வேண்டும் என்கின்ற மனத்தாழ்மையை, அவர் மன்னிப்பின் செய்தியை கற்றுக் கொடுத்தார். இயேசு மன்னித்தாரா? ஆம். அவரை துப்பினவர்களை மன்னித்தார். அவரை அங்கே முள்முடியினால் சூட்டி அடித்தவர்களை மன்னித்தார். அவரை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொன்னவர்களை மன்னித்தார். எங்கே மன்னித்தார்? சிலுவையில் மன்னித்தார். பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். நல்ல ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார், மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். மன்னிப்பை தாமும் பிறருக்கு வழங்கினார். இந்த காலை வேளையிலே அன்புக்குரியவர்களே, இயேசு நல்ல ஆசிரியராக இருந்து நமக்கு கற்றுத்தருகின்ற அநேக காரியங்கள் உண்டு, சொல்லிக்கிட்டே போகலாம். நாம் பிறரை மன்னித்திருக்கிறோமா? தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பை வழங்கியிருக்கிறோமா? அந்த பெரிய கடன்பட்டவனுக்கு அவனுடைய ஆண்டவன் சொன்னான், மன்னிக்க மறந்த உனக்கு இனி மன்னிப்பே கிடையாது, தண்டித்தான். கற்றுக் கொடுத்த இயேசு தாம் வாழ்ந்து காட்டினார். இந்த காலை வேளையிலே நல்ல இயேசுவாகிய ஆண்டவர், அவர் நல்ல ஆசிரியர், கற்றுக் கொடுக்கிறவர். இரண்டாவதாக அவர் மாதிரியாக வாழ்ந்தவர். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம் அல்லவா? யோவான் 13ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், 14வது வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அடுத்து சொன்னார், அழகா சொன்னார் 15வது வசனத்திலே, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நல்ல ஆசிரியர் இயேசு மாதிரியை காண்பித்தார், கற்றுக் கொடுத்தார், மாதிரியை காண்பித்தார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். ஒருவேளை போதிப்பது எளிது, ஆனால் போதிப்பதைப் போல வாழ்ந்து காட்டுவது மிகவும் கடினம். இயேசு அவர் மாதிரியை காண்பித்தார். இங்கே பாருங்கள், இயேசு தன்னுடைய தாழ்மையையும் தன்னுடைய சுய நலமற்ற தன்னலமற்ற ஒரு சேவையையும் அவர் காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல இயேசு, நல்ல ஆசிரியராகிய இயேசு, அவர் சுயநலமற்ற தாழ்மையான நிலையிலே அவர் மாதிரியாக வாழ்ந்து காட்டினார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆசிரியர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள், நல்ல ஆசிரியர்கள், மாதிரியாக வாழ்ந்து காட்டுபவர்கள். இயேசு நல்ல ஆசிரியர், மாதிரியை காண்பித்தார். கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு அவர் தன்னை இந்த கற்றுக் கொடுக்கும் பணியிலே அவர் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். பாருங்கள், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக
தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நல்ல ஆசிரியராகிய இயேசு அவர் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஊழியம் செய்யமல்ல, ஊழியம் கொள்ள வந்தார். நான் சில நாட்களுக்கு முன்பு நான் கேட்ட ஒரு செய்தி, மலை கிராமத்திலே நம்முடைய தமிழகத்திலே ஒரு துவக்க பள்ளியினுடைய ஒரு ஆசிரியை, அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு அரசு நல்ல சாதனைகளுக்கான விருதை கொடுத்தது. அந்த அம்மா செய்த சாதனை என்ன? தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் தினந்தோறும் காலையில் போய் ஸ்கூலுக்கு அழைத்திட்டு வருவாங்க. எல்லா குழந்தைகளையும் அவர்கள் சுத்தமாக வைத்திருப்பார்கள். அந்த குழந்தைகளுடைய தலைகளிலெல்லாம் எண்ணெய் பூசி அந்த தலைகளை எல்லாம் சீவி அழகான ஆடைகளை கொடுத்து தன்னுடைய எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு முதன்மையை கொடுத்து அவர்களை தியாகத்தோடு அவர்களுக்கு ஆசிரிய பணியை செய்து வந்தார்கள். அரசு அவர்களை கௌரவித்தது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை தேடி வந்த மேலை நாட்டு மிஷினரிகளும் அர்ப்பணத்தோடு ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும் நமக்கு வாழ்வு தரவும் வந்து இந்த கல்வி பணியை நமத்திலே செய்து காட்டினார்கள். ஒருவேளை நம்முடைய தேசத்திலே முதன்மையான ஒரு கல்லூரி என்று சொன்னால் சாரா ட்ரக்கர் கல்லூரி, சாரா ட்ரக்கு மேல்நிலை பெண்கள் பள்ளி. சில 200 ஆண்டுகளுக்கு முன்பு சாரா டக்கர் என்கின்ற தாயார் நம் மீது அன்பு கொண்டு நம் பகுதிக்கே வராமல் தன்னை தியாகம் செய்து தன்னுடைய நண்பர்களையும் தியாகம் செய்து வைத்து இந்த கல்வி பணியை நம் மண்ணிலே பெண்களுக்கு கொடுத்து இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு கல்வி அறிவு பெற்று நல்ல ஆசிரியர்களாக நாட்டிலே அநேக நல்ல பணிகளை பொறுப்புகளாக செய்வதற்கு ஊக்குவிப்பதற்கு அன்றைக்கு அந்த அம்மா செய்த தியாகம், அர்ப்பணம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதன் வழியாக பின்பற்றி வந்த அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் தங்கள் வாழ்வையும் அர்ப்பணித்தார்கள். ஆன்மீக பணி மட்டுமல்ல, கல்வி பணி மட்டுமல்ல, மருத்துவ பணியையும் அவர்கள் செய்து காட்டினார்கள். அர்ப்பணம். நல்ல ஆசிரியர் இயேசு தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். நல்ல ஆசிரியராகிய இயேசு கற்றுக் கொடுத்தார். நல்ல ஆசிரியராகிய இயேசு மாதிரியை காண்பித்தார். நல்ல போதகராகிய இயேசு, நல்ல ஆசிரியராகிய இயேசு அர்ப்பணம் செய்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறோம். ஒருவேளை ஆசிரியர் என்று சொன்ன உடனே நீங்கள் நினைக்கலாம், அதுக்காக படித்து ட்ரைனிங் எடுத்தவங்க தான் ஆசிரியர் அல்ல. உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசிரியர். உங்கள் குடும்பத்திற்கு பெரியவர்களாக இருக்கின்ற நீங்கள் நல்ல போதகர்கள், நல்ல ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் தான். குடும்பத்திலே இருக்கின்ற குழந்தைகளுக்கும், குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களுக்கும், குடும்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் நல்ல வழியை போதித்து நல்ல மனதை, பண்பட்ட மனதை உருவாக்குகின்ற மாபெரும் பொறுப்பு பெற்றோராகிய உங்களிடத்தில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நல்ல ஆயராகிய இயேசு அவர் நல்ல ஆசிரியர். அந்த ஆசிரியரின் பாதத்தை பின்பற்றுகின்ற நாமும் வீடுகளிலும் சமுதாயத்திலும் இயேசு காண்பித்த மாதிரியை காண்பிப்போம், கற்றுக் கொடுப்போம், மாதிரியாக வாழ்வோம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.